ஒரு விசை நாங்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நம் தேவனை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் தேவனை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதிக்க நம் தேவனுக்கு உதவி கேட்போம். ஒரு விசை எங்களை பரிசுத்தம் படுத்தும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக கேட்போம். எங்கள் சிந்தனை எல்லாம் எங்கள் தேவனின் பாதத்தில் வைத்து எங்கள் கவலை கண்ணீர் பிரச்சனை எல்லாம் எங்கள் தேவனின் பாதத்தில் எடுத்து வைத்து நம் தேவனை ஒரு விடுதலையோடு நாங்கள் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜனே கர்த்தாவே அப்பா உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா எங்களை இங்கே கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஒரு விசை கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம் இயேசுவே. எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. உம்மை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தாவே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க இயேசுவே. ஓ நீர் கர்த்தாவே எங்க மத்தியில வாரும் அப்பா. ஓ தூய ஆவியே எங்க மத்தியில் வந்து அசைவாடும் இயேசுவே. ஓ கிருபையின் தேவனே அப்பா உமக்கு நன்றி. ஓ எங்க மத்தியில் வாரும் அப்பா. எங்க மத்தியில் அசைவாடும் இயேசுவே. ஓ இயேசுவே எங்க மத்தியில் அசைவாடும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை
உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. நீர் நல்லவர், நீர் வல்லவர். உம்மை போல வேறு தேவன் இல்லை. ஹalleluya. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற எங்கள் தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. சத்தம் போதாது. ஹalleluya. இன்னும் சத்தம் போதாது. ஹalleluya. ஹalleluya. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென். நம் தேவனை உற்சாகமாக நம் தேவனை பாடி துதிக்க போகிறோம். ஹalleluya. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்ல. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நம்மை காண்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காண்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க ஆமென். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நம்மை அழைத்தவரும் கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுவோம், எல்லோரும் பாடுவோம், கைத்தாளம் போடுவோம், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுவோம். எல்லோரும் பாடுவோம், கைத்தாளம் போடுவோம், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுவோம். அற்புதர் 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 அற்புதர். கரங்களை தட்டி உற்சாகமாக அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆமென். ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நம் தேவன் அதை தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்க்க இயேசு
சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகமின் சந்தோஷமே கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிடவே வேண்டாம் கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை கண்டிடலாம் கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிடவே வேண்டாம் கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை கண்டிடலாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகமே சந்தோஷம் போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தார் சோர்ந்திடவே நீங்க சோர்ந்திட வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கு உங்க வாழ்க்கையில் போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தார் சோர்ந்திடவே வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வருகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே சப்பா துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை வானமுமது சிங்காசனம்
உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால், பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு? யாருண்டு? உம்மை தவிர யாரும் இல்லை. தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. சொல்லுவோம், பரலோகத்தில் உம்மை அல்லால், பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு? தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம், வானம், பூமியுள்ளோர் யாவும் உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம், பூமியுள்ளோர் யாவும் சகலம் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சுவாசமுள்ள யாவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம். இந்த வானம், பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை ஒரு மனமாக, ஒரு மனமாக பரலோக ராஜாவே. கேருபீனும் சேராபீன்களும் அவர்களே 24 மணி நேரம் ஒவ்வொரு நேரம் அவர்களை ஆராதிக்க அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி. ஓ பூமி அனைத்திலும், பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையா அலையலையா அசைகின்றதே. துதி கன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. எல்லா புகழும் உமக்குத்தான். துதி கன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் பரலோக ராஜாவே. இந்த
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Que le Seigneur bénisse tous ceux qui sont là. Il y aura des changements dans votre vie encore et encore. Le Saint-Esprit est encore en train de faire des choses dans votre vie. Vous êtes bénis. Amen. Amen. Dites à côté, vous êtes bénis. Vous êtes bénis. Dieu a un plan pour vous. Il a un plan pour chacun d'entre vous. Même si nous aurons 50 ans, 60 ans, 70 ans, vous avez aussi un plan aux yeux de Dieu. Pourquoi? Parce que Jésus vous aime. Et comme il vous aime beaucoup, il ne vous laissera pas sans aller dans le plan de Dieu.
எப்படி தடைகள் வந்திருந்தாலும் Et même s'il y a des obstacles, எத்தனை தடவை நீங்கள் விழுந்திருந்தாலும் et même si vous tombez, எத்தனை தடவை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமல் போயிருந்தாலும் et même si vous n'avez pas senti parfois la présence de Dieu, எத்தனையோ தடவை ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கேட்காம இருந்திருந்தாலும் et même si des fois vous n'avez pas écouté la parole de Dieu, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகினதில்லை. Dieu ne s'éloignera jamais de vous. ஏனென்னு சொன்னா அவர் சதா காலமும் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். Pourquoi? Parce qu'il vous aime éternellement. அதனால தான் ஆண்டவர் எங்களோட சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். Et c'est pour ça que Dieu aimerait faire une alliance avec nous. உடன்படிக்கை என்றால் என்ன? Qu'est-ce qu'une alliance? உடன்படிக்கை என்பது ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஒப்பந்தம். Une alliance, c'est un accord entre deux personnes. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் கட்டும்போது Avant qu'un homme et une femme se marient, அவையில் ஒரு உடன்படிக்கை செய்யணும். ils font une alliance. மேரிலுக்கு முன்னால போய் உடன்படிக்கை செய்யணும். Ils font une alliance devant la mairie. சபையின் முன்பதாக ஒரு உடன்படிக்கை செய்யணும். Ils font une alliance devant l'église. தேவனுக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை செய்யணும். Et ils font une alliance devant Dieu. என்ன உடன்படிக்கை? Quelle est cette alliance? நான் நித்திய காலம் நான் சாகும் வரைக்கும் உன்னை நான் நேசிப்பேன். Je t'aimerai jusqu'à la fin de mes jours. உன்னோட நான் வாழ்வேன். Je vivrai avec toi. என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை. C'est ça, c'est l'alliance qu'ils font. அதே போல தான் ஆண்டவரும் உங்கள் ஒவ்வொருத்தரோடையும் ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். Et de même, Dieu veut faire une alliance avec chacun d'entre vous. ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. Il y a déjà une alliance. ஆனா ஆண்டவர் ஒரு நித்திய உடன்படிக்கை உங்களோட செய்ய விரும்புகிறார். Mais il aimerait faire une alliance éternellement avec vous. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல இந்த உலகத்துல நாங்கள் வாழ்றது ஒரு சிறிய காலம்தான். Comme je le dis à chaque fois, nous allons vivre qu'un court instant dans cette vie. நாங்கள் மரித்ததுக்கு பிறகு சதா காலமும் நாங்கள் வாழ போகிறோம். Et une fois que nous mourrons, nous allons vivre éternellement. அதற்காகத்தான் இந்த உடன்படிக்கை எங்களுக்கு தேவை. Et c'est pour ça que nous avons besoin de cette alliance. நாங்கள் எடுத்து வாசிப்போம் எரேமியா 32. Alors nous allons lire Jérémie 32 32வது அதிகாரம் 40 இருந்து 32 வரைக்கும். de versets 40 à 42. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாத படிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Je traiterai avec eux une alliance éternelle. Je ne me détournerai plus d'eux. Je leur ferai du bien et je mettrai ma crainte dans leur cœur, afin qu'ils ne s'éloignent pas de moi. Je prendrai plaisir à leur faire du bien et je les planterai véritablement dans ce pays, de tout mon cœur et de toute mon âme. Car ainsi parle l'Éternel. De même que j'ai fait venir sur ce peuple tous ces grands malheurs, de même je ferai venir sur eux tout le bien que je leur promets. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களுக்கு உங்களுக்கு தான் ஓகே உங்களுக்கு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள். Afin de faire le plaisir pour vous. உங்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை. Je prendrai plaisir à leur faire du bien et je les planterai véritablement dans ce pays. ஆண்டவர் உங்களோட செய்கிற ஒரு உடன்படிக்கை எப்படியா இருக்குதாம்? நித்திய உடன்படிக்கையா இருக்குதாம். Comment est cette alliance? Cette alliance, elle est éternelle. அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் விலகி போகாதாம். C'est une éternelle qui a toujours de la valeur. Une alliance. ஒரு நாளும் அழிந்து போகாதாம். Une alliance qui ne se détruira pas. அப்ப தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாத படிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. ஓகே. Je traiterai avec eux une alliance éternelle. Je ne me détournerai plus d'eux. Je leur ferai du bien. அவர்களுக்கு இன்னும் ஒருக்கா இரண்டாவது தடவை சொல்றார். 40 41வது வசனத்துல சொல்றார் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. Il dit dans le verset 40 et 41 afin de leur faire du bien. அப்ப அந்த உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்குது? Donc qu'est-ce qu'il y a dans cette alliance? ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். Dieu nous fait des choses bien pour nous. அப்ப அதுக்குள்ள பாருங்க
அந்த வசனத்துல 41வது வசனத்துல அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து. Je prendrai plaisir. பிரெஞ்சு பைபிள்ல je prendrai plaisir என்று சொல்லிக்க நான் நன்மை செய்யறதுல நான் சந்தோஷப்படுகிறேனாம். Donc il dit je prendrai plaisir à leur faire du bien. அவருடைய இருதயம் மகிழ்ந்து களிகூறுதாம். Donc son cœur est joyeux lorsqu'il vous fait du bien. எங்களுக்கு சுகத்தை தரும்போது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது அவர் சந்தோஷப்படுறார். Donc lorsqu'il nous bénit et qu'il nous donne une bonne santé, il est content. அதோட பாருங்க என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும். Et là, il dit de tout mon cœur et de tout mon être. அவருடைய முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் எங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு அவர் சந்தோஷப்படுறாராம். Et il est content de nous faire du bien. இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். ஆமென். Et il plantera véritablement dans ce pays. நீங்கள் இருக்கிற இந்த தேசத்திலே இந்த நகரத்திலே Donc dans la ville, dans le pays où vous êtes, உங்களை ஆசீர்வாதமான ஒரு மரமாய் வளர பண்ணுவார். il fera en sorte que vous soyez un arbre qui grandit avec bénédiction. அந்த மரம் கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுவார். Et cet arbre donnera des fruits. அந்த நல்ல கனி மற்றவர்களுக்கு நல்ல சுவையா இருக்கும். Et ces fruits seront savoureux pour les autres. அப்ப ஆண்டவர் இந்த நன்மையை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். Et Dieu veut faire ce bien pour vous. அதனால தான் அவருடைய உடன்படிக்கைக்குள்ள நாங்கள் போக வேண்டும். Et c'est pour ça que nous devons aller dans son alliance. ஆண்டவர் உங்களை வந்து பார்க்கிறார். Dieu vous regarde. உங்களை வந்து பார்த்து என்னோட நீ வந்து நடப்பியான்னு சொல்லி கேட்கிறார். Il vous demande est-ce que tu marcheras avec moi? என்னோட நீ என்னுடைய மோதிரத்தை நீ எடுத்துக்கொள்வாயான்னு கேட்கிறார். Est-ce que tu prendras ma bague? ஒரு கல்யாணத்துக்குள்ள Lors d'un mariage, ஒரு ஆண் போய் பெண்ணை போய் பார்த்து le mari va voir sa femme. நீ என்ன கல்யாணம் கட்டுவாயான்னு சொல்லி கேட்பார். Il demande est-ce que tu veux m'épouser? அதே போல ஆண்டவர் உங்களை வந்து கேட்கிறார். Et de même Dieu vous demande நீ நான் இந்த உடன்படிக்கையை நான் உன்னோட செய்ய விரும்புகிறேன். je veux faire cette alliance avec toi. இந்த மோதிரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? Est-ce que tu prendras cette bague? இந்த மோதிரத்துக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. Dans cette bague, il y a énormément de bénédictions. நான் உனக்கு நன்மை செய்வதற்கு நான் ஆர்வத்தோடு அன்போடு இருக்கிறேன். Je suis là, j'ai envie de te faire du bien, j'ai le plaisir de te faire du bien. நீ வாழ்ற நாள் முழுவதும் உன்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். Je te protégerai jusqu'à la fin de ta vie. உன்னை நான் நேசிப்பேன். Je t'aimerai. உன்னை நான் விடுவிப்பேன். Je te délivrerai. உன்னை நான் ரட்சிப்பேன். Je te sauverai. உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் சந்திப்பேன். Je pourvoirai à tous tes besoins. நீ இருக்கிற வீட்டில உன்னை நான் நாட்டுவேன். Je te planterai où tu es. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற காலத்துல போல நீ கனி கொடுப்பாய் என்று சொல்லுகிறார். Tu donneras les fruits. அப்ப இந்த மோதிரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? Est-ce que tu accepteras cette bague? இன்றைக்குரிய கேள்வி. C'est la question du jour. ஆண்டவரை நேசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes prêts à aimer Dieu? ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். Dieu vous aime énormément. எந்த அளவுக்கு நேசித்தபடினால அவர் எங்களுக்காக சிலுவையில மரித்தார். Il nous aime tellement qu'il est mort sur la croix pour nous. அந்த நேசம் இல்லாம நாங்க இந்த உலகத்துல வாழவே முடியாது. Sans cet amour, nous ne pouvons même pas vivre sur cette terre. அந்த நேசம் இல்லாம இந்த உலகம் எத்தனையோ காரியங்களுக்குள்ள அழிந்து கொண்டு போறார்கள். Sans cet amour, beaucoup sont en train de se détruire. எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். Beaucoup d'entre eux sont morts. தற்கொலை செய்திருக்கிறார்கள். Beaucoup d'entre eux se sont suicidés. ஆனா இந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் வருவதற்கு நீங்கள் விரும்புறீர்களா? Est-ce que vous voulez venir dans cette alliance avec Dieu? பரிசுத்தாவினுடைய கேள்வி இதுதான். C'est la question du Saint-Esprit. இதத்தான் நாங்க பார்க்க போறோம். சங்கீதம் 91 நாங்க பார்க்க போறோம். Nous allons voir aujourd'hui le psaume 91. 14-16 வசனம் வரைக்கும். 14 à 16. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Puisqu'il est attaché à moi, je le délivrerai, je le protégerai, puisqu'il connaît mon nom. Il fera appel à moi et je lui répondrai. Je serai avec lui dans la détresse. Je le délivrerai et je l'honorerai. Je comblerai de longs jours et je lui ferai voir mon salut. அந்த உடன்படிக்கைக்குள்ள நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது, ஆண்டவர் செய்ய போகிற காரியம் இருக்குது. Dans cette alliance, il y a les promesses que Dieu a dit et nos engagements à nous envers Dieu.
நாங்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ள போகும்போது நாங்கள் ஒப்புரவாகிறோம், நாங்கள் ஒரு காரியங்கள் செய்வதற்கு ஒப்புரவாகிறோம். Lorsque nous allons dans cette alliance, nous sommes d'accord pour faire quelque chose. முதலாவது இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னு சொன்னால், Que dit le psaume? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால். Il dit parce que il est puisqu'il m'aime. வாஞ்சியா இருக்கிறபடியினால் எபிரேயர் வார்த்தையில வந்து அந்த வாஞ்சியா இருக்கிற அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், Comment est-ce qu'on dit en hébreu puisqu'il m'aime? ரஷாக் என்று சொல்லப்படுது. On dit rachak. ரஷாக் என்று சொன்னால் அவர் என்னை பற்றி இருக்கிறார்னு சொல்லி. Que veut dire rachak? Ça veut dire qu'il est attaché à moi. அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி. Ça veut dire qu'il m'aime. தமிழ்ல வாஞ்சியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Et on dit en tamoul, c'est parce que il m'aime. அப்ப இது முதலாவது காரியம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Donc premièrement, qu'est-ce que l'on doit faire? நாங்கள் அவரில் பற்றதா இருக்க வேண்டும், அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். Nous devons l'aimer. ஏன்னு சொன்னா அவர்தான் எங்களை முதலாவதாக நேசித்தவர். Parce que c'est lui qui nous a aimés en premier. ஆமென். Amen. அந்த ரஷாக் என்ற அந்த வார்த்தை இன்னும் ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Nous voyons ce mot rachak dans un autre verset. உபாகமம் 10:15 வசனம். Deutéronome 10:15. உபாகமம் 10:15 வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். Et c'est à tes pères seulement que l'Éternel s'est attaché pour les aimer. Et après eux, c'est leur postérité, c'est vous qu'il a choisi d'entre tous les peuples, comme vous le voyez aujourd'hui. அந்த அன்பு கூறும் பொருட்டு அந்த வார்த்தை தான் ரஷாக் என்று சொல்லி எபிரேயர் வார்த்தையில போடப்பட்டிருக்கிறது. Donc rachak, c'est le fait d'aimer. முதலாவதா அவர்தான் எங்களை நேசித்தவர். Premièrement, c'est lui qui nous a aimés. எங்களை நேசித்தபடினால அவருடைய நேசத்துக்குள்ள எங்களை கொண்டு நடத்துறார். Et comme il nous a aimés, il nous conduit dans son amour. நாங்கள் எத்தனையோ தடவை உடைக்கப்பட்டிருக்கோம். Plusieurs fois, nous avons été détruits. ஆனா அவர் எங்களை நேசிக்கிறார். Mais il nous aime. அவருடைய நேசம் எந்த அளவுக்கு போகுதுன்னு நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Nous allons voir dans l'autre verset à quel point son amour est grand. ஏசாயா 49வது வசனம், 49வது அதிகாரம், Ésaïe 49, 14-16 வரைக்கும். versets 14 à 16. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Sion disait, l'Éternel m'abandonne, le Seigneur m'oublie. Une femme oublie-t-elle l'enfant qu'elle allait? N'a-t-elle pas pitié du fruit de ses entrailles? Quand elle l'oubliera, moi je ne t'oublierai point. Voici, je t'ai gravé sur mes mains, tes murs sont toujours devant mes yeux. Le verset 16 est pour vous aujourd'hui. Voici, je t'ai gravé sur mes mains. Notre main est petite, mais la main de Dieu est grande. Pourquoi? Parce que mon prénom, vos prénoms, le prénom de tous ceux qui sont dans ce monde sont gravés sur sa main. Votre mère peut vous oublier. Votre père peut vous oublier. Mais Dieu regarde toujours votre nom sur sa main qui est gravée. Et il se dit, ah, j'aime ma fille. Et il a dans son cœur cette joie en disant, j'ai le plaisir de lui faire du bien. Voyez à quel point Dieu nous aime. Il faut que nous allons dans cette alliance avec Dieu. Est-ce que vous accepterez sa bague? Est-ce que vous vous donnerez à Dieu pour lui dire que je l'aime?
நீங்கள் நேசிக்காவிட்டாலும் même si vous ne l'aimez pas, நீங்கள் அவரை தேடாவிட்டாலும் même si vous ne le cherchez pas, மறக்காதீங்க அவருடைய உள்ளங்கையில் உங்களுடைய பேர் எழுதப்பட்டது. n'oubliez pas qu'il a votre nom gravé sur sa main. ஏன்னு சொன்னா ஒரு நாளும் நீங்கள் அழுது கொண்டிருக்க ஒரு நாளும் அவர் மறக்கல. Parce qu'il n'a pas oublié n'importe quel jour où vous avez pleuré. உங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையும் ஒரு துருத்தியில எடுத்து வைத்திருக்கிறார். Il a gardé vos larmes. ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். Il ne vous oubliera jamais. எடுத்துக்கொள்வோம் இன்னும் மத்தேயு 22வது வசனம். Nous allons prendre Matthieu 22, 22வது அதிகாரம் 37வது வசனம். verset 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Jésus lui répondit, tu dois aimer le Seigneur ton Dieu de tout ton cœur, de toute ton âme et de toute ton intelligence. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். அப்போ நாங்க பார்த்தாங்க ஆண்டவர் அவருடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் எங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு எங்களை நேசிப்பதற்கு அவர் சந்தோஷப்படுகிறாராம். Tout à l'heure, nous avons vu que de tout son cœur, de tout son âme à Dieu, il a le plaisir de nous faire du bien. அதே போல ஆண்டவர் எங்களிடத்துல முதலாவது காரியம் என்ன கேட்கிறார்? Et de même, qu'est-ce que Dieu nous demande? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என் தேவனை நேசிக்க வேண்டும். Il demande de tout ton cœur, de toute ton âme, d'aimer le Seigneur. இந்த மோதிரத்தை போடுறதுக்கு முதல் ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் கேட்கிறார். Avant de mettre cette bague, c'est la seule chose qu'il demande. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை நேசிப்பாயா? Il demande si tu peux m'aimer de tout ton cœur et de toute ton âme. ஆமென். Amen. நாங்கள் ஒரு வேதத்துல லூக்கா 7 எடுத்துக்கொள்வோம். Nous allons prendre dans la Bible Luc chapitre 7. அதுல ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. Et il y a là une très jolie histoire. 37வது வசனத்திலிருந்து 50 வரைக்கும் ஒரு வாசிச்சு போட்டு நாங்கள் அதை பற்றி பேசுவோம். Nous allons lire d'abord du verset 37 à 50. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். Je vous invite à lire chez vous Luc 7, versets 37 à 50. இதுக்குள்ள நாங்க பார்க்கிறோம் ஒரு சம்பவம் எப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்திரீ, Donc là, il y a une femme. ஒரு பாவி உள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. C'est une femme qui a péché. அந்த ஸ்திரீ வந்து ஒரு வீட்டுல வாரா. Donc là, elle rentre dans une maison.
அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Et là, il y a Jésus-Christ. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அவ அழுது கொண்டு வாரா. Elle vient en pleurant. ஒரு குப்பியில ஒரு தைலத்தை கொண்டு வர, ஒரு சென்ட். Et elle vient avec un vase plein de parfums. நல்ல வாசனையான ஒரு சென்ட்டை கொண்டு வரா. Un vase qui sent très bon. அதை கொண்டு வந்து இயேசுவுடைய பாதத்துல அப்படியே போடுறா. Et elle met ça sur les pieds de Jésus. போடுற நேரத்துல அவளுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வழியுது. Et au même moment, ses larmes coulent. அந்த கண்ணீர் அவருடைய பாதத்துல வந்து விழுகுது. Et ses larmes mouillent les pieds de Jésus. ஓ, என்னுடைய கண்ணீர் பாதத்துல படுதுன்னு சொன்ன உடனே அவளுடைய முடியை எடுத்து அந்த காலை துரைக்கிறா. Et comme ses larmes mouillent les pieds de Jésus, elle prend ses cheveux et les essuie avec. தொடர்ந்து அப்படியே அழுது கொண்டே இருக்கிறா. Et elle continue de pleurer. அந்த நேரத்துல என்ன முறால் வந்து கதைக்கிறார். Et à ce moment-là, il y a quelqu'un qui arrive. அவருடைய சிந்தனை, அவருக்குள்ள ஒரு சிந்தனை ஒன்று வருது. Et il a une pensée. இயேசு கிறிஸ்து உண்மையான தீர்க்கதரிசியா இருப்பார் என்று சொன்னால், il se dit, si le Seigneur Jésus-Christ est vraiment un prophète, உண்மையான தேவனா இருப்பார் என்று சொன்னால், si c'est vraiment lui le Dieu, அவருக்குள்ள தெரிய வேணும் எந்த அளவுக்கு இந்த பாவியா இருக்கிறான்னு சொல்லி. il devrait savoir à quel point cette femme est une pécheresse. எந்த அளவுக்கு அவக்குள்ள அசுத்தமான பாவங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர் அறிந்து கொள்ள வேண்டும். Il devrait savoir à quel point cette femme a fait des péchés. ஆனா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை பார்க்கல. Mais Jésus, ce que vous devez savoir, c'est que Jésus-Christ ne regarde pas à vos péchés. உங்களை நேசிக்கிறபடினால, comme il vous aime, உங்களை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். il est prêt à pardonner. உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? Pourquoi? Parce qu'il regarde comment est votre cœur. மனுஷர்கள் உங்களை பார்த்து குற்றம் சொல்லலாம். Les hommes peuvent vous juger en vous regardant. இவன் அவருடைய வாலிப வயசுல எத்தனையோ பாவம் செய்தவன்னு குற்றம் சொல்லலாம். Ils peuvent dire, lui à son jeune âge, il a beaucoup péché. ஆனா உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நின்று, mais lorsque vous venez de tout votre cœur et de toute votre âme devant Dieu, உங்களுடைய நாவல எந்த ஒரு வார்த்தையும் இருக்காது. vous n'aurez même plus de paroles, கண்ணுல மட்டும் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். seulement des larmes. ஏன்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி. Pourquoi? Parce que vous dites, Seigneur, je suis un pécheur. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல அப்படியே அழுது கொண்டிருப்பீங்க. Qu'est-ce que je dois faire? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? Et là, qu'est-ce que Jésus-Christ dit? ஒரு உவமை ஒன்று சொல்றார். Il raconte une parabole. ரெண்டு கடனாளி. Alors, il y a deux débiteurs. ரெண்டு கடனாளிக்குள்ள ஒரு ஆள் வந்து 10,000 யூரோ கொடுக்க வேண்டியது. Donc il y a deux débiteurs, c'est-à-dire deux personnes qui doivent de l'argent, et un créancier. 10,000 ரெண்டாவதுக்கு வந்து 100 யூரோ மாத்திரம் தான் கொடுக்க வேண்டியது. Donc l'un devait 500 et l'autre 50. அப்ப கடன் கொடுத்தவர் வந்து பார்க்கிறார். Donc celui qui a donné l'argent, il regarde. நீ எப்ப எனக்கு காசு மறுபடியும் தருவாய் என்று சொல்லி. Il demande, quand est-ce que tu vas me donner l'argent? என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் என்னால காசு கொடுக்க முடியாது என்று சொல்லி அவன் சொல்றார். Donc ils disent, je suis désolé, je n'ai pas de quoi payer. அப்ப 10,000 யூரோ கொடுத்தவட்ட, சரி பிரச்சனை இல்லை, நீ உன்னுடைய கடன் எல்லாம் நான் எடுத்துக்கொள்றேன், நீ அந்த 10,000 யூரோ எனக்கு கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றார். Donc celui qui avait le plus d'argent à payer lui dit, ok, c'est pas grave, ce n'est pas la peine de payer. அதே போல அந்த 100 யூரோ கொடுக்க வேண்டியட்ட சொல்றார், பிரச்சனை இல்லை, நீ கொடுக்க வேண்டாம், மறந்துட்டேன்னு சொல்றார். Et de même, celui qui avait le moins à payer, il lui dit, ok, ce n'est pas grave, j'oublie, ce n'est pas la peine de me donner. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். Donc Jésus-Christ, il pose une question à ce moment-là. எந்த நபருக்கு கூடியளவு சந்தோஷம் வரும்? Il a demandé lequel sera le plus content, le plus heureux. எந்த மனுஷனுக்கு அவர் அந்த கடனாளியை நேசிப்பதற்கு ஒரு இருதயம் வரும்? Il a dit lequel l'aimera le plus. கடன் கொடுத்தவருக்கு, சாரி. Lequel aimera le plus le créancier? நீங்களே சொல்லுங்க. உங்கள்ட்ட 10,000 யூரோக்கு கடனை உங்களுக்கு கேன்சல் பண்ணினா நீங்க எப்படி உங்களுடைய இதயம் சந்தோஷப்படும்? Donc dites-vous vous-même à quel point votre cœur sera quand votre dette est effacée. 10,000 யூரோ இருக்கிறவர்க்கா இல்ல 100 யூரோ இருக்கிறவர்க்கா? Celui qui a 10,000 ou celui qui a 100? எப்படியும் கூடியளவு கடன் இருக்கிற ஆட்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. C'est celui qui a le plus de crédit à donner qui sera le plus content. அப்ப அந்த மனுஷன் பெரிய சந்தோஷப்படுறார். Donc l'homme est très content. அதத்தான் இயேசு கிறிஸ்து காட்டுறார், உபமையா காட்டுறார். Et c'est ce que Jésus-Christ montre comme parabole.
இந்த பெண்ணுக்குள்ள அநேக பாவம் இருந்தது. Cette femme avait beaucoup de péchés. ஆனா அந்த கேள்வி கேட்ட அந்த சீமோனுக்குள்ள பாவம் இருக்குறது அவருக்கு உணர்ந்து கொள்ளல. Mais Simon n'a pas vu ça. அப்ப அந்த பெண்ணுக்குள்ள அநேக பாவம் இருந்தபடியா ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னிச்சபடினால Et comme cette femme avait beaucoup de péchés que Jésus lui a pardonné, அந்த பெண் இன்னும் கூட அன்பு கூர்றா. elle l'aime encore plus. எப்படி அன்பு கூர்றா? Comment est-ce qu'elle l'aime? வந்து தைலத்தினால பூசி Elle loin de parfum. அன்பு கூர்ந்து இன்னும் அவருடைய கண்ணீரினால Elle mouille ses pieds avec ses larmes. முடி எடுத்து அவருடைய காலை கழுவுறா. Elle essuie ses pieds avec ses cheveux. ஆமென். Amen. இப்படியாகத்தான் நாங்கள் ஆண்டவரை நேசிக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். C'est comme ça que Dieu veut qu'on l'aime. இந்த நேசத்தை தான் எங்களிடத்தில் ஆண்டவர் தேடுகிறார். C'est cet amour qu'il cherche. இந்த உடன்படிக்கைக்குள்ள போறதுக்கு தான் ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார். Et c'est pour ça qu'il va rentrer dans cette alliance. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுக்க விரும்புகிறார். Dieu veut enlever tous vos péchés. ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் கேட்கிறார். Et il demande qu'une seule chose. நீ என்ன நேசிப்பாயான்னு சொல்லி கேட்கிறார். Est-ce que tu m'aimeras? இந்த மோதிரத்தை போடுறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியான்னு சொல்லி Est-ce que tu es prêt à mettre cette bague? அதே போல தான் பேதுருட்டையும் பேசுறார் ஆண்டவர். Et c'est de la même manière qu'il parle avec Pierre. பேதுருடைய கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Je pense que vous connaissez cette histoire. அவர் 3 தடவை மறுதலிக்கிறார். Il l'a renié 3 fois. 3 தடவை ஆண்டவரை விட்டு தூரம் போறார். 3 fois il s'est éloigné de Dieu. ஆனா ஆண்டவர் அவரை மறுபடியும் சந்திக்கும் போது ஒரு கேள்வி கேட்கிறார். Mais lorsque le Seigneur le rencontre encore une fois, il lui pose une question. யோவான் 21 எடுத்துக்கொள்வோம். Jean 21 15 ல இருந்து 17 வரைக்கும் ஒரு வாசி. Versets 15 à 17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். Après qu'ils eurent mangé, Jésus dit à Simon-Pierre, Simon, fils de Jonas, m'aimes-tu plus que ceux ne m'aiment ceux-ci? Il lui répondit, oui Seigneur, tu sais que je t'aime. Jésus lui dit, paie mes agneaux. Il lui dit une seconde fois, Simon, fils de Jonas, m'aimes-tu? Pierre lui répondit, oui Seigneur, tu sais que je t'aime. Jésus lui dit, paie mes brebis. Il lui dit pour la 3e fois, Simon, fils de Jonas, m'aimes-tu? Pierre fut attristé de ce qu'il lui avait dit pour la 3e fois. M'aimes-tu? Et il lui répondit, Seigneur, tu sais toutes choses, tu sais que je t'aime. Jésus lui dit, paie mes brebis. பேதுரு வந்து அவரிடத்துல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். Donc Jésus-Christ pose une question à Pierre. என்ன நேசிக்கிறியான்னு சொல்லி கேட்கிறார். Il demande, est-ce que tu m'aimes? இந்த மோதிரத்தை போடுறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியான்னு கேட்கிறார். Il lui demande, est-ce que tu es prêt à mettre cette bague? அப்ப அவர் உற்சாகமா சொல்றார், ஓ ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்னு முதல் தடவை சொல்றார். Donc il lui dit la première fois, oui Seigneur, je t'aime. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய பலவீனங்கள். Mais Jésus-Christ savait ses faiblesses. அவர் விழுந்து போவார்னு சொல்லி தெரியும். Il savait que il va tomber. அதை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும்ன்றதுக்காண்டி 2வது தடவையும் கேட்கிறார். Et pour renforcer ça, il lui repose encore une 2e fois la question. இந்த மோதிரத்தை போட்டு என்னை நேசிப்பாயான்னு சொல்லி கேட்கிறார். Est-ce que tu m'aimes, en lui montrant cette bague? அவர் மறுபடியும் சொல்றார், ஓ ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றார். Donc il dit encore, oui, je t'aime. 3வது தடவை ஆண்டவர் கேட்கிறார். 3e fois, il lui redemande. 3வது தடவை கேட்ட உடனே பேதுருக்குள்ள ஒரு கவலை. Et la 3e fois, Pierre, il est attristé. ஆனா அந்த நேரத்துல அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு வருது. Mais à ce moment-là, il y a une révélation. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். Il dit, Seigneur, tu sais tout de moi.
நான் உம்முடைய உள்ளங்கையில எழுதியிருக்கிறது உமக்கு தெரியும். Tu sais que mon nom est gravé dans ta main. என்னுடைய பேர் நீர் அறிந்திருக்கிறீர். Tu connais mon nom. நான் நாளைக்கு செய்ய போறது நீர் Tu அறிந்திருக்கிறீர். sais ce que je vais faire demain. எனக்குள்ள நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Tu sais tout ce qui va se passer. நான் எப்ப சாக போறேன் என்று சொல்லி நீர் Tu அறிந்திருக்கிறீர். sais quand est-ce que je vais mourir. எப்ப மறுபடியும் உயிர் தெழுந்து உம்மோட வாழ போறேன்னு சொல்லி உமக்கு Tu தெரியும். sais quand est-ce que l'on va ressusciter et vivre avec toi. உமக்கு எல்லாம் அறிந்திருக்கிறீர். Tu sais tout de moi. உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று Tu சொல்றார். sais aussi que je t'aime. அப்ப என்ன சொல்றார்? ஆண்டவரே உம்முடைய உதவி இல்லாம நான் நேசிக்க முடியாது. Il dit du coup que je ne peux pas t'aimer sans que tu m'aides. நீர் என்னை நேசிக்கிறபடினால நான் உம்மை நேசிக்கிறேன். Je t'aime parce que toi tu m'aimes. இதுக்குள்ள என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் Qu'est-ce que l'on voit? ஆண்டவர் நேசிக்கிற ஜனங்களை தேடுறார். Dieu cherche des hommes, des femmes qui l'aiment. நாங்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளாத வண்ணம் நாங்கள் இருக்கிறோம். Mais ça, nous ne nous en rendons pas compte. சங்கீதம் 91ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? Qu'est-ce qu'on voit dans le psaume 91? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். Je le délivre parce qu'il est attaché à moi. என் நாமத்தை அவன் அறிந்தபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Et comme il connaît mon nom, je le protégerai. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். Il m'invoquera. 3 காரியம் இருக்கிறது. Il y a 3 choses. முதலாவது ஆண்டவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். Premièrement, il faut qu'on aime Dieu. நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Nous devons apprendre à l'aimer. இரண்டாவது அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Deuxièmement, nous devons connaître son nom. அவர் யார்? Qui est-il? அவர் என்ன செய்கிறார்? Qu'est-ce qu'il fait? எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார்? Qu'est-ce qu'il veut faire dans notre vie? இந்த உலகத்திலே என்ன செய்திருக்கிறார்? Qu'est-ce qu'il a fait dans ce monde? அவருடைய நாமம் अनेक நாமங்கள் இருக்கிறது. Il a plusieurs noms. யெகோவா ஈரே என்று சொன்னால் அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். Jéhovah Jireh, ça veut dire qu'il pourvoit à nos besoins. யெகோவா ராஃபா என்று சொன்னால் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். Jéhovah Rapha, ça veut dire qu'il nous donne la guérison. எல் ஷடாய் என்று சொன்னால் அவருடைய நாமம் அவர் சர்வவல்ல தேவன் என்று சொல்லி. El Shaddai, c'est un Dieu tout-puissant. இப்படியாக अनेक நாமங்கள் இருக்கிறது. Il a plusieurs noms. அதை நாங்கள் வாரக்கிழமை பார்க்க Et போகிறோம். ça, nous allons voir la semaine prochaine. அந்த நாமங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Nous devons connaître ces noms. அவர் எப்படிப்பட்டவர்? Nous devons connaître qui il est. எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார்? Qu'est-ce qu'il a fait dans notre vie? அறிந்ததுக்கு பிறகு நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். Une fois que nous le savons, nous l'invoquons. அவரை நேசிக்கிறபடினால, Comme nous l'aimons, அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்தபடினால, comme nous connaissons son nom, நாங்கள் முழங்கால் படித்து ஆண்டவரே என்று nous கூப்பிடுகிறோம். nous mettons à genoux et nous demandons Dieu. அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்குறுக்கிறார். Et il dit, lorsque tu m'invoqueras, je te répondrai. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக இறங்கி வருவார். Les personnes qui l'aiment vraiment, lorsqu'ils invoquent son nom, il va certainement descendre et vous répondre. ஒரு நாளும் உங்களை வியாதிக்குள்ள விட மாட்டார். Il ne vous laissera jamais dans la maladie. ஒரு நாளும் பிசாசின் கட்டுக்குள்ள உங்களை விட Il மாட்டார். ne vous laissera jamais dans les liens du diable. அதுதான் 7 விதமான ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தமும் இந்த வசனத்துக்குள்ள கொடுத்திருக்கிறார். Et c'est pour ça qu'il a mis ces 7 choses que Dieu va faire pour vous. அதையும் வாரக்கிழமை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது Et ça, nous allons aussi voir ça la semaine prochaine. Mais premièrement, அவனை விடுவிப்பேன். il dit, il délivre. விடுதலை கொடுக்கிறார். Il délivre. இரண்டாவது அடைக்கலத்திலே வைப்பேன். Il protège. அவர் எங்களை பாதுகாக்கிறார். Il nous protège. அவருடைய செட்டைக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாத்துக் Il கொள்கிறார். nous protège de ses ailes. மூன்றாவது மறு உத்தரவு அருளி செய்வேன். Il répond. அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். C'est un Dieu qui répond. எப்ப எல்லாம் ஆண்டவரிடத்துல நாங்கள் கேட்கிறோமோ எல்லா ஜெபத்துக்கும் ஒரு நாள் பதில் உண்டு. Chacune de nos prières, Dieu va y répondre. நாலாவது ஆபத்து நாளிலே அவனோடு இருப்பேன். Et il dit aussi qu'il sera là parmi nous lorsque nous serons dans le mal. ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. Et qu'il nous délivrera. அப்ப நாங்கள் பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது நாங்கள் போராட்டத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாராம்? எங்களை தப்புவிக்கிறார். Donc quand nous sommes dans des problèmes, qu'est-ce qu'il fait? Dieu nous sauve. ஆறாவது காரியம், Sixièmement, அவனை திருப்தியாக்கி.
Il dit, je le comblerai. அவனை திருப்பி எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் காணப்படுகிறார். C'est-à-dire qu'il pourvoit à nos besoins. அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவருடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்குதாம். Il a le plaisir de nous faire du bien. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு gift கொடுக்க தகப்பனுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும். Lorsqu'un père donne un cadeau pour son enfant, le père est content de donner ce cadeau. போன கிழமை பரிசுத்தாவினர் ஒரு காரியத்தை சொன்னவர். La semaine dernière, le Saint-Esprit m'a dit quelque chose. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு gift கொடுக்கிறார் என்று சொன்னார். ஞாபகம் இருக்குதா? Il avait dit, vous aurez tous chacun un cadeau. அது உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சியோட தான் ஆண்டவர் கொடுத்தவர். Et lorsqu'il vous a donné ce cadeau, il vous a donné avec joie. நீங்கள் திறக்கும்போது ஒரு சந்தோஷத்தோட தான் நீங்கள் அதை திறக்கிறீர்கள். Et quand vous ouvrez ce cadeau, vous l'ouvrez aussi avec joie. அதே போல தான் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். De la même façon, Dieu pourvoit à chacun de vos besoins. சுகவீனமாய் இருக்கலாம். Vous pouvez être malade. பலவீனமாய் இருக்கலாம். Vous pouvez être faible. பண தேவையாய் இருக்கலாம். Vous pouvez avoir besoin d'argent. விசா தேவையாய் இருக்கலாம். Vous avez peut-être besoin d'un titre de séjour. என்ன தேவையாய் இருந்தாலும் Quels que soient vos besoins, ஆண்டவர் அதை சந்திப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். Dieu est capable de le faire. ஏனென்னு சொன்னா அவருடைய நாமம் யெகோவா ஈரே. Pourquoi? Parce que c'est le Jéhovah Jireh. இது எல்லாவற்றிலும் ஏழாவது காரியம் பிரதான காரியமாய் இருக்கிறது. Et la dernière et la septième chose, அவனுக்கு நான் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். je lui ferai voir mon salut. ரட்சிப்பு என்றால் என்ன? Qu'est-ce que le salut? நாங்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். Nous sommes en train d'aller en enfer. அவர்கள் ஜனங்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் எங்களை வந்து இழுத்து பிடிச்சு ரட்சிப்பை கொடுக்கிறார். Et à ce moment-là, il nous tire et nous donne le salut. அப்ப நாங்கள் மரணத்துக்குள்ள போகாத வண்ணம் நாங்கள் அந்த நரகத்துக்குள்ள போகாத வண்ணம் அந்த ரட்சிப்பு எங்களுக்கு கொடுக்கிறார். Donc il nous donne ce salut pour pas que nous puissions mourir ou aller en enfer. அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்றார். Et il dit que je lui ferai voir. அந்த ரட்சிப்பின் முடிவு எங்க இருக்குது என்று சொன்னால், où est la fin de ce salut? தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் சேரும் போது அந்த ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். C'est lorsque nous nous approchons du Dieu céleste que nous voyons ce salut. இந்த உலகத்துல எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். Il nous donne le salut dans ce monde. நாங்கள் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறார். Il pardonne nos péchés. அவருடைய ரட்சிப்பின் பாதையில நாங்கள் நடக்கும்போது, mais lorsque nous marchons sur son chemin du salut, ஒரு லக்கை நோக்கி நாங்கள் நடக்கிறோம். nous marchons en ayant un but. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மறுபடியும் வரப்போகிறார். Jésus-Christ va revenir un jour. அவரோடு நாங்கள் சேர்ந்து நாங்கள் போக போகிறோம். Et nous allons y aller avec lui. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாங்கள் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். Et nous allons régner avec lui. இதுதான் எங்களுடைய சமாதானம். C'est ça qui est notre paix. இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. Et c'est ça notre attente. Notre espérance est dedans. எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. Et notre avenir et notre espérance est dedans. அவர் ஒரே ஒரு காரியம் தான் கேட்கிறார். Il demande qu'une seule chose. அந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் வருவீர்களா? Est-ce que tu viendras dans cette alliance? இந்த மோதிரத்தை போட்டு நீங்கள் அவரை நேசிப்பதற்கு வருவீர்களா? Est-ce que tu mettras cette bague et tu viendras avec moi? இந்த மூன்று காரியம் நீங்கள் செய்வீர்களா? Est-ce que vous ferez ces trois choses-là? 7 காரியம் ஆண்டவர் செய்றார். நீங்கள் மூன்று காரியம் தான் செய்ய வேண்டும். Dieu fait 7 choses pour vous et vous n'avez qu'à faire 3 choses seulement. நான் மறுபடியும் சொல்றேன். Je vous le répète. நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? Qu'est-ce que nous devons faire? அவர் மேல் நாங்கள் வாஞ்சையா இருந்து, அவர் மேல் நாங்கள் நேசமா இருந்து, அவரை நாங்கள் பற்றி பிடிக்கும் போது, Nous devons nous attacher, aimer Dieu. இரண்டாவது காரியம் நாங்கள் அவரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Nous devons le connaître Dieu et connaître son nom. இயேசு என்ற நாமம் எந்த அளவுக்கு வல்லமை உள்ள நாமம் என்று நாங்கள் அறிந்து கொள்ள Nous வேண்டும். devons connaître à quel point le nom de Jésus est puissant. அதை நாங்கள் அறிந்து கொண்ட வண்ணமாய் நாங்கள் அவரிடத்தில் நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். Et nous devons prier. 7 காரியம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? Et les 7 choses que Dieu fait, எங்களை விடுவிக்கிறார், il délivre, எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார், il protège, எங்களுக்கு பதில் கொடுக்கிறார், il nous répond, எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீக்குகிறார், il est avec nous même lorsqu'il y a des problèmes. எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து எங்களை தப்பிவித்து எங்களை கனப்படுத்துகிறார். Il nous délivre et nous honore.
எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார். Il pourvoit à nos besoins எங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண பண்றார். et il nous donne le salut, il nous fait voir le salut. ஆமென். Amen. ஹalleluya. Alléluia. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Combien d'entre vous êtes heureux? அவருடைய சந்தோஷத்துக்குள்ள நாங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும். Nous devons être dans la joie, dans sa joie. ஏன்னு சொன்னா அவர் எப்பொழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நன்மை செய்யும் போது என்ன சொல்றாராம், அவரும் மகிழ்ந்து களிகூர்றார். Pourquoi? Parce que quand il nous fait du bien, il y prend plaisir. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிச்சு நாங்க முடிக்க போறோம். Nous allons, avant de finir, nous allons lire ce verset. எரேமியா 32:41 வாசிங்க. Jérémie 32:41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாத படிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verset 41. Je prendrai plaisir à leur faire du bien et je les planterai véritablement dans ce pays de tout mon cœur et de toute mon âme. அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Il est le Dieu qui prend plaisir à nous faire du bien. 42வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணின போல். Dans le verset 42, il dit de même que j'ai fait venir sur ce peuple tous ces grands malheurs. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் வந்திருக்கலாம். Dans votre vie, il y a pu y avoir des malheurs. வருஷக்கணக்கா தொடர்ந்து வந்திருக்கலாம். Pendant des années et des années. ஆனா ஆண்டவர் சொல்றார், அதே வேகத்துல Mais Dieu dit de la même manière, எந்த விதமா அந்த தீமை உங்களுக்குள்ள வந்திருந்ததோ, de même que ces malheurs sont venus, எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். je ferai en sorte que vienne tout le bien que je leur ai promis. எல்லா தீமையும் உங்களை விட்டு விலக்கி J'éloignerai ces grands malheurs. உங்கள் மேல் நன்மையை கொண்டு வர விரும்புகிறார், சந்தோஷப்படுகிறார். Et je veux et j'ai le plaisir de faire venir le bien. நீங்கள் தீமைக்குள்ள வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் இல்லை. Il n'a pas envie que vous continuez à vivre dans ces malheurs. வியாதிக்குள்ள வாழ வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விருப்பம் இல்லை. Il n'a pas envie que vous continuez à vivre dans la maladie. சாபத்துக்குள்ள வாழணும் என்று சொல்லி அவருக்கு விருப்பம் இல்லை. Il n'a pas envie que vous continuez à vivre dans ces malédictions. வேதனைக்குள்ள வாழ்றீங்கன்னு சொல்லி அவருக்கு விருப்பம் இல்லை. Il n'a pas envie que vous continuez à vivre dans cette tristesse. உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Il attend pour vous faire du bien. உங்களுக்கு சுகத்தை தரணும் என்று சொல்லி எதிர்பார்த்து Il கொண்டிருக்கிறார். attend pour vous donner la guérison. நித்திய உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் வருவீர்களா என்று சொல்லி தான் கேட்கிறார். Il demande seulement est-ce que tu vas venir dans cette alliance éternelle. அவரோடு நீங்கள் உறவாடுவீர்களா என்று சொல்லி கேட்கிறார். Il demande est-ce que tu auras cette relation avec moi. என்னை இன்னும் கிட்டி சேர வருவாயா என்று சொல்லி கேட்கிறார். Il demande est-ce que tu t'approcheras encore plus de moi. எல்லா நன்மையும் உங்கள் மேல நான் வர பண்ணுவேன். Je ferai venir tout le bien sur toi. அத வர பண்ண வேண்டும் என்று சொன்னா நீங்கள் என்ன நேசிக்க வேண்டும். Pour que cela arrive, tu dois m'aimer. அவர் உங்களுடைய அவருடைய உடன்படிக்கைக்குள்ள வர வேண்டும். Et tu dois venir dans mon alliance, dit Dieu. நீங்கள் மறந்து போனாலும் ஆண்டவர் அவருடைய உள்ளங்கையில உங்களுடைய பெயரை எழுதி வைத்து. Et même si vous oubliez ça, n'oubliez pas que Dieu a gravé votre nom dans sa main. நாங்கள் எழுந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Nous allons nous lever et prier.